நான் மற்றவங்கிட்ட சொல்லும் போது 27 வயசுன்னு ஒரு ஜோக்குக்காக ஆமா. அதனால இவருடைய ஸ்ரீநகர்ல ஒரு அன்னதானம் பண்ணாங்க. என்னடா இது அன்னதானம் பண்றாங்க, போட்டோகிராஃபர்லாம் எடுக்கிறாங்களே, அன்னதானத்துக்கும் போட்டோவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு நான் அதை கொஞ்ச நேரம் கேட்டேன். கேட்டவங்க சொன்னாங்க தமிழக வெற்றி கழகம் அப்படின்னாங்க. சரி, அந்த இயக்கத்துக்கு முதலாளி யாருன்னு கேட்டேன். அம்மா யாருன்னா சொன்னா தெரியும், நீ சொல்லுப்பா, நான் பேச்சாளர் அப்படின்னு. நான் ஓபிஎஸ் இபிஎஸ் அவரு இவரு எல்லாரும் பற்றி பேசுவேன். நீங்க என்ன கேள்வி கேட்டா நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்ல தயாருங்க. இந்த தமிழக வெற்றி கழகத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க ஸ்ரீநகர். தமிழகம் வெற்றி கழகம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இந்த மூன்றும் அமைந்தது. இது ரொம்ப நல்லாவே இருக்கு. அப்புறம் இதனுடைய இதை பார்த்தீங்களான்னாங்க, அந்த கொடியில இருக்கு. அப்புறம் கஜமூர்த்தி இருக்கு, அதோட ரொம்ப நல்லாவே இருக்கு. இந்த மூணுக்கும் அடைமொழிக்கு ரொம்ப நல்லது, வெற்றியாளர் தான். நீங்க எனக்கு விட்டீங்கன்னா நான் கூட ஒரு 100 மெம்பர் ஆக்கி விடுவேன் தமிழக வெற்றத்துக்கு. நான் சோசியல் சர்வீஸ் செக்ரட்டரின்றதுனால என்னால முடியும். நான் சும்மா மட்டும் இருக்க மாட்டேன். வீழ்ந்தாங்கன்னா எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாங்க. நான் செல் 108க்கு ஃபோன் பண்ணி அதை வர வச்சு அங்கே ஏற்றி அவருடைய முக்கியத்துவத்தை அறிஞ்சு அவங்க வீட்டுக்கு ஆள் அனுப்புற வரைக்கும் நான் வீட்டுக்கு வர மாட்டேன். நான் எல்லா வசதி வாய்ப்பு உள்ளவங்க. என்ன வேற என்ன கேட்குறீங்க? ஆனா இதுல கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்ற பார்த்தீங்களா, இந்த மகானுக்கு ஒரு நல்ல நேரங்கள், நல்ல வாய்ப்புகள், படித்தவன், பண்பாளன், அன்பாளன், நம்பிக்கை உள்ளவன், மண்ணின் மைந்தன். எல்லா அரசியல்ல எல்லா நடிகரும் வரன்னு வராம போயிட்டாங்க. அப்படியாப்பட்ட சிவாஜியே கவிட்டார் மண்ணை. அந்த மாதிரி எல்லாம் இல்லை. நேரா முதலமைச்சராக இல்லை என்றாலும் எதிரணியில் அமர வைக்கிற வாய்ப்பு மக்கள் கண்டிப்பாக தருவாங்க. நானும் அங்கங்க போற இடம்லாம் சொல்றேன், அதுக்கு வேணாம் இதுக்கு வேணாம், அந்த பிள்ளைக்கே போடு, நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி, நம்ம வீட்டு சகோதரர் மாதிரி. இங்கே அமர்ந்து நின்று இருக்கின்ற பெரியோர்களே, உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைத்து, உங்கள் வீட்டு பேரனாக நினைத்து, இந்த மாணவர் செல்வங்களே, உங்கள் எல்லோருடைய வாக்கினையும் சிந்தாமல் சிதறாமல் அவர்களுடைய ஓட்டை அன்பளித்து வெற்றிகரங்களை நீட்டி, காந்தி புத்தன் ஏற்று பிறந்தது பூமியில் எதற்காக விட விஜய் இந்த எலெக்ஷன்ல நிற்கிறாருன்னா வெற்றி கழகத்தை நிறுத்தி நிலைநாட்டி வைப்பார் என்றதுக்கு ஒரு முழு மனதோட உங்கள் பொன்னான வாக்கினை, மேலான வாக்கினை சிந்தாமல் சிதறாமல் வெற்றி பெற செய்யுமாறு. அப்பா இதுக்குதான் வந்தேன், என்னவோ தருவாங்க போவாங்க அங்க கேட்டேன் நான். ஐயா அவர்களே, என் வயதுக்கு ஏற்றபடி என் ஒருத்தர் இங்க இன்னைக்கு இருந்தா கூப்பிடு, நான் ஒரு வார்த்தையாவது பேசிட்டு போறேன்னு. அதனால உள்ளே அனுமதி இல்லை என்றாலும் நான் உங்களிடம் பேசியை உள்ளே அனுமதித்தாக நினைத்து நான் வெற்றியோடு சந்தோஷமாக மனம் தெரியும். மத்த கட்சியில பார்க்காத விஜய் அவர்களோட என்ன பாத்தீங்க? எவ்வளவு தலைவர்கள் இருக்காங்க, எல்லா தலைவரும் வரும்போது அத்தை பண்றேன், இத்த பண்றேன், அப்படி பண்றேன், இப்படி பண்றேன், பூனைய புலியாக்குறேன், அத்தாக்குறேன், இத்தாக்குறேன், எல்லாரும் வந்தாங்க. ஆனா வந்தாங்க, செஞ்சாங்க அவங்களால முடிந்தது. இவரை ஏன் வர வைக்கணும்னா, இதோ வரேன்னு புழுப்பு காட்டிட்டு இருந்தார் ரஜினி ஐயா அவர்கள். அவர் வரவே இல்லை. அங்கங்க பாவம் ஜனங்கள்லாம் நூலாக்கிட்டாங்க. இவரு சொல்லாதே வந்துட்டார் பத்தியா. அது ஒரு ஜில்லு. ஒரு மனிதனுக்கு எது முக்கியம் என்றால் எல்லாத்திலும் சிறந்தது ஜில்லு தான். அவர்கிட்ட ஒரு வில் பவர் இருக்கு. அந்த பவர் தான் இங்க இந்த இடத்தை கொடுத்து இத்தனை மக்களையும் இந்த இடத்துல வர வச்சிருக்கு. இப்ப நான் இருக்கிறேன்னா என் பவர் கூட அவருக்கு இருக்குன்றது தான். இதை பாருங்க, நான் சாதாரண ஆள் இல்லை. நான் அரசியலுக்கெல்லாம் முக்கியத்துவம் இல்லை, ஆன்மீகத்திலையும் ஒழுக்கத்திலையும் நான் பெரிய ஒரு அன்பாளர். நான் எப்பவும் கோயிலுக்கு போறனோ இல்லையோ, உண்மையான ஒரு சமாதி இயக்கம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.